என் தங்கத்தாயின் தமிழக மக்களே வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். கான்ஃபிடென்ட்டே இருங்க, வெற்றி நிச்சயம். யாரோட வச்சனம்? தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் சார் அவர்களே, உங்களோட வச்சனம் இது. நல்லா இருப்போம், உங்களோட ஆசீர்வாதம் நல்லா இருப்போம். கடவுளோட ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆசீர்வாதம் தான் இந்த டிவிக்கே சக்தி. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு தெய்வ சக்தி. ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு தெய்வ சக்தி. ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி இருக்கிறதுனால தான் அண்டா வேலை செய்யல, குண்டா வேலை செய்யல, பணம் வேலை செய்யல, பிரியாணி வேலை செய்யல, குவார்ட்டர் வேலை செய்யல, உருட்டல் மிரட்டல் வேலை செய்யல, எத்தனையோ பழிகள் வேலை செய்யல. ஜெயிச்சிட்டங்க, ஜெயிச்சாச்சு. 23ஆம் தேதி ஜெயிச்சாச்சு. தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாச்சு. தமிழக வெற்றி கழகம் எப்ப ஜெயிச்சிச்சோ அப்ப தமிழர் மக்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டோம். அதுதான் விஜய் வச்சனம், அதுதான் விஜய் சாரோட வச்சனம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த 15% ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி. எந்த 15%? இத்தனை நாள் 70% தான் ஓட்டு போலிங் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 85% ஆயிருக்கு, 86% ஆயிருக்கு, சில பூத்தில் 90% கூட ஆயிருக்கு, 92% கூட ஆயிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற அந்த ஓட்டு எல்லாமே யாருக்கு வந்திருக்குது? டிவிக்கு தான் விழுந்திருக்குது. இது 100% நிஜம். ஸோ நாம் வெற்றி நிச்சயம். 4ஆம் தேதி டெஃபினட்டாக வெற்றி நிச்சயம். நான் ரெடி, நீங்கள் ரெடியா?